ஓம் சாய்ராம். இந்த பிரார்த்தனை சிங்கப்பூர்லேருந்து சுந்தர்ராஜன் அப்படிங்கிற ஒரு அன்பர் பேசுகிறாரு. தன்னுடைய மகள் தான் விரும்பினபடி நடந்துக்கல, ஒழுக்கம் இல்லை, படிப்பு இல்லை, சுற்றுது ஊரை சுற்றுது அப்படிங்கிறாரு சுந்தர்ராஜன். பாபா சாயப்பா, இந்த பிள்ளைக்கு அறிவு இருக்குது, ஆனால் மனசு எங்கெங்கேயோ ஓடுது. புத்தகம் முன்னாடி இருந்தாலும் கண்கள் நிலைக்க மாட்டேங்குது. சொன்னால் கோபம், கேட்டால் அமைதி, சிரிப்பு பின்னால் ஒரு கவலை மறைஞ்சிருக்கு. அது இந்த பிள்ளைய நீயே பார்த்துக்கப்பா, இந்த பிள்ளைய நீயே சரி பண்ணணும்ப்பா, நான் மனசு உடைஞ்சி போய் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாபா என்ன சொல்கிறார் பார்ப்போம். மகனே, இந்த பிள்ளை தவறான பாதையில் இல்லை, உள்ளுக்குள்ளே அதிகமாக யோசிக்கிற பாதையில் இருக்குது. அமைதியாக இருக்க வேண்டிய மனசு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் கவனம் சிதறி போகுது. நீ பார்க்குற சிரிப்பு அலட்சியம் இல்லை, அழுத்தத்தை மறைக்கிற ஒரு முகமூடி. இந்த வயசில் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி வளரணும் அப்படின்னு விதி இல்லை. சில மனசுகள் மெதுவாக தான் மலரும், சில அளவெடுக்கும் வேகத்தை குறை. இந்த பிள்ளை தன்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக யாரோ ஒருத்தரை தேடுது. அந்த இடத்தை நான் நிரப்புவேன். புத்தகத்தோட நட்பு இன்னும் தாமதமாக வரலாம், ஆனால் வாழ்க்கையோட பாடம் இப்போவே எழுதப்படுது. நீ நம்பிக்கையை இழக்காத, உன் பிள்ளைய நான் சரி பண்ணுவேன். இந்த மனசை நான் கைவிடலை. சரியான நேரத்தில் சரியான ஆர்வம் அந்த பிள்ளைக்கு தானாக வரும். இந்த வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும், கவலை கரையும். நீ இப்போ தாங்குகிற பாரம் நாளைக்கு லேசாக மாறிடும். இந்த பிள்ளை உன்னுடைய கனவை உடைக்க வரலை, வேறு மாதிரி நிறைவேற்ற வருது. அந்த பிள்ளைக்கு வேறு மாதிரி திறமைகள்லாம் இருக்குது. அது எதுன்னு கண்டுபிடி. நான் உன்னோடவும் இந்த பிள்ளையோடவும் எப்போவுமே இருப்பேன். இந்த பிள்ளைய நல்ல பண்ணி இந்த பிள்ளையினுடைய ஒழுக்கத்தை உயர்வாக மாற்றி இந்த பிள்ளையுடைய கெட்ட சவகாசத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு உன்னுடைய கனவை நினைவாக்க நான் உன்னுடைய வீட்டில் வந்து நிற்பேன். அல்லாஹ் மாலிக்.